ஹாய், ஹலோ, வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் vs டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சில அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ரெண்டு அனாலிசிஸில் சில பேருக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வருது. அது என்னங்கிறத நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ணிடலாம். அண்ட் இதில் ரெண்டு அனாலிசிஸையும் பார்க்குறதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 1929ல ஒரு மார்க்கெட் கிராஷ் நடந்திருக்கு. கம்பெனி ஏன்னு வச்சுக்கலாம். அந்த கம்பெனில 1929ல நடந்த கிராஷ்க்கும் 2008லயும் அதே மாதிரி மார்க்கெட் கிராஷ் நடந்திருக்கு. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு அனலைசேஷன் நடக்குது. அண்ட் இதுல இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இல்லையா? அந்த கிராஷ்ல ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ்ல நமக்கு கிராஷ் ஆயிருக்கு. மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு. அண்ட் அது வந்து செப்டம்பர் 3ல நடந்திருக்கு. அதே மாதிரி அக்டோபர் 9ல நமக்கு வந்து ஆல் டைம் ஹைல இருந்து பார்க்கும்போது ஒரு 3 மந்த்ஸ்ல திரும்பியும் மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எதர்ச்சியா நடந்ததா, இல்லை இதில் ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து அந்த அனாலிசிஸ் மூலமாக கண்டுபிடிப்போம். அண்ட் 1929ல மார்க்கெட் கிராஷ் ஆனது வந்து கிட்டத்தட்ட 83.4% கிராஷ் ஆயிருக்கு. அண்ட் 2008ல ஆனது வந்து 50% கிராஷ் ஆயிருக்கு. இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஆல் டைம் ஹைல இருந்து தான் மெஷர் பண்ணி சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு மார்க்கெட் கிராஷ் நடக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு விஷயம் காரணம். ஒன்று கிரீட், இன்னொன்று ஃபியர். ஆசை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வச்சுப்பாங்க. பயம் வரும்போது அதை வித்துருவாங்க. ஸோ இந்த கிரீடும் ஃபியரும் எந்த அளவுக்கு ஒரு தங்களை மாறி மாறி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு பை அண்ட் செல்லிங் வந்து நடந்துட்டே இருக்கும். இதுதான் ஸ்டாக் ப்ரைஸை வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்களேன். அண்ட் இதில் வந்து என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும். ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து அவங்களோட டெசிஷன் மாறும் இல்லையா? அதுக்கு நமக்கு சும்மா என்ன டெக்னிக் அண்ட் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எதை வச்சு வரும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது, அதாவது எக்ஸ்பெக்டட் ரிவார்ட். இப்போ நான் ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. அண்ட் ஹோல்டிங் பீரியட், அந்த ரிவார்ட் எனக்கு எவ்வளோ நாளில் கிடைக்கும், மாசத்துல கிடைக்குமா, வாரத்தில் கிடைக்குமா, இல்லை ஒரு வருஷம் ஆகுமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதில் உள்ள ரிஸ்க். ஏன்னா நம்ம போட்ட காசை அப்படியே எடுக்கணும் அண்ட் அதை விட ஜாஸ்தி எடுக்கணும் அப்படிலாம் நினைப்போம். அது சம்டைம்ஸ் கிடைக்கலாம், சம்டைம்ஸ் கிடைக்காம போகலாம், சம்டைம்ஸ் லாஸாக கூட ஆகலாம். அந்த மாதிரி ரிஸ்க் வந்து இதில் இருக்குது. அது அண்ட் பை அண்ட் செல் ப்ரைஸ். நம்ம பை பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் இருந்திருக்கும், அதை விட ஜாஸ்தியாகி நம்ம செல் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த நாளும் வச்சு தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இப்போ அனாலிசிஸ்க்கு போகலாம். அதில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ ஜப்பானுக்கு டூர் போகிறோம்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா அங்கே என்ன சாப்பிடுவாங்கன்னு கூட நமக்கு தெரியாது, என்ன லாங்குவேஜ்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே புதுசாக இருக்கும், நமக்கு பார்க்குறதுமே புதுசாக இருக்கும். ஈஸியாக நம்மளால டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அங்கே போயிருக்கோம், காலையில் ஃபுல்லாக நல்லா ஊர் சுற்றியாச்சு, எங்கெல்லாம் போகணுமோ பார்த்துட்டு வந்தாச்சு, பசிக்குது, நம்ம இப்போ போய் சாப்பிடணும். கூட யாருமே இல்லை, மென்டர்ஸ். அப்போ அங்கே பார்த்தா நிறைய கடை இருக்கு, நிறைய ஃபுட் போட்டிருக்காங்க, ஸ்டால் போட்டிருக்காங்க. எந்த கடையில் போய் சாப்பிட்றதுன்னு நமக்கு தெரியல. அப்போ அந்த கடைக்கு போகும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு இது வேணும் இல்லையா, அனலைசேஷன் வேணும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நம்ம கிட்ட. ஒன்று, ஒவ்வொரு கடையிலயா போய் அவங்க என்ன ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து அண்ட் டேஸ்ட்டும் பார்த்து இது ஓகே, இது நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து சில டைம் சிலது மிஸ் ஆகலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக எல்லா ஸ்டால்லையும் போய் சாப்பிட்டு பார்த்து அப்புறம் சாப்பிட்றதுங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ் மாதிரி. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஓரமாக நின்றுட்டு யோசிக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நம்ம வந்து ஒவ்வொரு கடையாக போய் டேஸ்ட் பண்ணிடுறோம். எந்த கடையில் ஓகே, ஃபுட் இன்க்ரீடியன்ஸ்லாம் நமக்கு ஓகேன்னு பார்த்து ஓகே பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் தள்ளி நின்றுட்டு எந்த கடையில் கூட்டமாக இருக்குன்னு பார்க்கலாம். இது செகண்ட் ஆப்ஷன். எந்த கடையில் கூட்டமாக இருக்கோ அந்த கடையில் தான் ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்குது.
எந்த கடையில கொஞ்சம் மீடியமா இருக்கோ, அந்த கடையில அவ்வளோக்கு நல்லா இல்ல அந்த மாதிரி. எந்த கடையில ஏன் ஓடலையோ, அந்த கடையில ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது. இது செகண்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஊர்ல இருக்கோம் அப்படின்னா, இந்த ஊர்ல இது நல்லாருக்கும். இந்த கடையில போனா இந்த ஃபுட்டு தான் சூப்பர் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். பட் மொழி தெரியாத இடம் அண்ட் அங்க என்ன க கன்டென்ட்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி இடத்துக்கு போம்போது நம்ம இப்படி தான் யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம 2 ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா? இந்த 2 ஆப்ஷனும் தான் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட்டு சொன்ன ஆப்ஷன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். செகண்ட் சொன்ன ஆப்ஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்குள்ள ட்ரேடிங் பண்றது தான் நம்ம வந்து 2 அனாலிசிஸும் சொல்றோம். அண்ட் இதில நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னா, அந்த ஸ்டாக்ஸ்ல என்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், ஆனுவல் ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த 4ம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். அண்ட் இது வந்து ஃபுல்லாமே நமக்கு ஸ்க்ரீனர் டாட் இன் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸ்க்ரீனர் டாட் இன் வந்து ஒரு வெப்சைட். அது இந்த அனலைசேஷன் பத்தியே நான் டீட்டெயிலா ஒரு 5 வீடியோ, 6 வீடியோ போட்டிருக்கேன். அது கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கிறவங்க அந்த வீடியோவுக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம எதை பேஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸோட சார்ட் பார்த்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸோட பேஸ். அண்ட் இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிஸ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு சில அசம்ப்ஷன் வேணும். அது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்றோம். பட் அது எதுலலாம் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் எப்படி அப்படிங்கிறத விட ஏன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எந்த இடத்துல ஏன் வேணும், எந்த இடத்துல எப்படி வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அண்ட் ப்ரைஸ் ஏன் கூடுது, குறையுது. அது ஏன் அந்த ட்ரெண்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிங்கிறது அது நம்ம லாஸ்ட் பார்த்தோம் இல்லையா? சாரி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த மார்க்கெட் கிராஷ் 1929ல ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. 2008லயும் சேம் பேட்டர்ன் வருது. அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிய வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து அது ரிப்பீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வரும். சரி இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கோம். அதுல டெக்னிக்கல் பண்றதா இல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றதா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இதுதான் பெட்டர், அதுதான் பெட்டர் நம்மளால ஈஸியா சொல்ல முடியாது. சில ஸ்டாக்ஸ்க்கு இது பார்த்தா பெட்டரா இருக்கும். சில ஸ்டாக்ஸ்க்கு அது பார்த்தா பெட்டரா இருக்கும். ஸோ அது எந்தெந்த மாதிரி ஸ்டாக்ஸ்க்கு எப்படி எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத கம்மிங் வீடியோல நான் சொல்றேன். அண்ட் இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ராஜி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.